இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளுடைய கதைகள் எல்லாம் கேட்டு கேட்டு அவளுக்கு ரங்கநாதர்கிட்டயே பக்தி வந்தது. அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்ல சொல்ல அந்த முரத்துல தானியத்தை வச்சு கோதையினுடைய கண்களை மற்ற குழந்தைகள்லாம் அப்படி பொத்திட இந்த கோதை அப்படியே போடுறா. தெல்லியார் பலர் கை தொழும் தேவனார் வல்லல் மாலிருஞ்சோலை மணாலனார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கோட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே காட்டில் வெங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஒட்டராபந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகி நீ கூடிடு கூடலே அப்படின்னு 10 பாசுரங்கள் பாட அழகா அந்த ரவுண்டு பர்ஃபெக்டா ஆயிடுறது. பாகவதத்தை தானே பெரியாழ்வார் எழுதியிருக்கார். நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணம் இந்த குழந்தை இப்படி இத்தகைய பக்தியோட வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது பெரியாழ்வார் பாகவத பாராயணம் பண்றார். ஹேமந்தே பிரதமே மாசி நந்த பிரஜகுமாரிகாக சேருரவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன அர்ச்சன விரதம். ஹேமந்த் ருத்தூன்னு மார்கழி தை 2 மாதங்கள், அதுல பிரதம மாதம் மார்கழி மாதம். ஹேமந்தே பிரதமே மாசி அந்த கோபிகள் எல்லாம் பகவான விவாகம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நோன்பு இருந்தா. அவர்கள் எல்லாம் காத்தியாயினிங்கிற துர்கையை கொடுத்து நோன்பு இருந்தா. அதனால இந்த மார்கழி மாதம் முழுக்க இந்த ஹேமந்த ருதுவுல மஞ்சள் வர்ணத்தினால ஆன பொருட்கள்னால பகவான ஆராதனம் பண்றது விசேஷம். வாசல்ல பூசணி பூ இல்லைன்னா பரங்கி பூ மஞ்சளா இருக்கு. மஞ்ச கிழங்கு வச்சு கட்டுறது மஞ்சள். சர்க்கரை பொங்கல் பண்றோம் இல்லையா, அதுவும் மஞ்சள். புஞ்சானாகா இந்த 1 மாதம் முழுக்க கோபிகைகள்லாம் அவிசதான் சாப்பிட்டா. அந்த அவிச அவர்கள் சாப்பிட்டதுனாலதான் நாமும் பொங்கல் பண்ணி சாப்பிடுறோம். பொங்கல் கார்த்தால சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு இல்லை, பொங்கல் மட்டும்தான் சாப்பிடணும் இந்த 30 நாளும். ஒரு வேலைதான். பாகவதத்துல அழகா சொல்லியிருக்கு. அந்த கோபிகள்லாம் ஒருத்தர் கையை கோத்துண்டு நோன்பு இருந்தாங்கிற அளவுல ஆண்டாள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கா. பாகவத ஸ்லோகத்துல ஒவ்வொரு பெண்ணும் அடுத்த பெண்ணோட கை கோர்த்து கொண்டு கோபிகைகள் நோன்பு இருந்தா. பெரியவாழ்வார் இப்படி பாகவத பாராயணத்துல அத்தகைய கோபிகள் எல்லாரும் பகவானை அடையறதுக்காக நோன்பு இருந்தான்னு உடனே ஆண்டாளுக்கும் தோணித்து தானும் அப்படி ஒரு நோன்பு ஏன் இருக்கக்கூடாது. ஸ்ரீவில்லிபுத்தூரையே அவ அந்த பிருந்தாவனமா நினைச்சுண்டு, அங்க ஓடக்கூடிய ஏரியையே யமுனையா நினைச்சுண்டு, வடபத்திர சாயியே அங்க பகவானை நினைச்சுண்டு, அங்க இருக்கக்கூடிய எல்லா கோபிகைகள் எல்லா பெண்களையுமே கோபிகைகளா நினைச்சுண்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆரம்பித்து ஆண்டாளுடைய தமிழ்ல ஒவ்வொருத்தரையும் எழுப்பும் போது ஒவ்வொன்னு சொல்லி எழுப்புறாங்க. கீழ்வானம் எருமை சிறு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு அப்படிங்கிறா. ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு சமூகத்துல ஒரு பரிபாஷை உண்டு. அந்த மாடு மேய்க்கிறவர்கள்லாம் கார்த்தால அந்த புல்லுல ஒரு பனி இருக்கும், அந்த பனியை நக்கிறதுல எரும மாடுக்கு ரொம்ப ஆசை உண்டு. அதுக்கு சிறுவீடு மேயறதுன்னு பேரு. அதே பதத்துக்கு வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு அப்படிங்கிறா. பெரியவாச்சன் பிள்ளை திருப்பாவை வியாக்கியானத்துல சொல்லும் பொழுது ஆண்டாளுக்கு இடைமுடை இடைநடை இடை உடை வந்ததுங்கிறார். அவர்கள் எல்லாம் பால் வெண்ணெய் தயிர் இந்த பானைகளை வச்சுட்டு நடக்கிறதுனால எப்பொழுதுமே அவ பேலன்ஸ் பண்ற மாதிரியே நடப்பா. அது மாதிரியே நடை வந்துடுத்து. அவ தலைப்பை பெருசா விட்டுன்னு இருப்பா, ஏன்னா தலையில சும்மாடு கட்டிக்கிறதுக்காக உடை வந்துடுத்து. நடந்து போகும்போது இந்த பால் வெண்ணெய் தயிர் எல்லாம் சிந்தி சிந்தி அவளுடைய தலையில அந்த புடவையில எல்லாம் ஒரு மொட நாத்தம் நாரும், அதுவும் வந்துடுத்து. கடைசியா 30வது பாட்டுல தான் அவளுக்கு பாவ ஆவேசம் களையிறது. ஏன்னா விட்டு சித்தன் பெண் அப்படின்னு தன்னை சொல்லிட்டா. 29 பாடல்கள் அவர் பாடும் பொழுது அவள் ஒரு இடைப்பெண்ணா இருந்துதான் பாடினா பாவ ஆவேசத்துல. இடை உடை. அதனால அதுக்கு என்ன பிரமாணம்? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிடுவீடு அப்படிங்கிற. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிச்செங்கின் பேரரவன் கேட்டிலையோ. பட்சிகள்லாம் சிக்கு சிக்கு சிக்குன்னு சப்தம் போட ஆரம்பிச்சுடுத்தே. அங்க மாயனை வடமுதுரு மைந்தனைன்னு ஒரு பெருமாள் கோவில் இருந்தது, அதுல சங்க ஊத ஆரம்பிச்சுட்டாலே. உனக்கு பொழுது விடிந்தது தெரியலையா? கார்த்தால விடிவெள்ளி ஆகாசத்துல வந்துருத்தே, அதை பார்க்கலையா?
வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படிங்கிறார். என்ன ஒரு கவி ஹிருதயம்! ஷேக்ஸ்பியருடைய டிராமா எல்லாம் படிச்சுட்டு வந்தோமானால் இது ராத்திரி தான் இன்னும் பார்த்தால பொழுது விடியலைங்கிறதுக்கு ஷேக்ஸ்பியர் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திருப்பார். அது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ரொம்ப அழகான ஒரு வார்த்தைன்னு சொல்றான். திஸ் இஸ் த டைம் ஃபார் த நைட்டிங்கேல் நாட் ஃபார் த ஸ்கைலார்க் அப்படின்னா, இங்க வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. ஆனைச்சாத்தான் பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஒவ்வொருத்தரையும் எழுப்பும் போது ஒண்ணு 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 சொல்லி எழுப்புறாளே அந்த 10 பெண் குழந்தைகளை. ரொம்ப அழகானது திருப்பாவை. அந்த திருப்பாவையே இந்த நோன்பு இருந்து அவ இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே 30 நாளும் இருக்கும் பொழுது பகவான் அவர்களுக்கு கோபிகைகளுக்கு பிருந்தாவனத்துல எத்தகைய ஒரு அனுகிரகத்தை பண்ணினானோ இங்கேயும் பண்ணினான். எப்படி தெரியறதுனா, கோழி அழைப்பதன் முன்னம் உடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழமையாற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே. கோபிகள்லாம் கேட்கிற மாதிரி ஒரு பெண் இப்படி கைய வைக்கிறா, இன்னொரு பெண் இப்படி கைய வைக்கிறா. தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணி தருளாயே, இதெங்கு புகுந்த திங்கந்தோ இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய், மதுவின் துழாய் முடிமாலே மாயனே எங்கள் அமுதேன், விதியின்மையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையேல், குதி கொண்டரவில் நடித்தாய் குறுந்திடை கூரை பணியாய். நோன்பு முடியறது, பகவானை எதிர்பார்த்துண்டு காத்துன்னு இருக்கா. பகவான் எதிர்பார்த்துட்டு காத்துன்னு இருக்கும் பொழுது ஆண்டாளுக்கு எல்லாத்தையும் சொப்பனத்திலேயே பகவான் நிறைய அனுகிரகம் பண்றான். பகவான் தன்னை விதிவக்தா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு வைதீக சடங்குகளோட தன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவளுக்கு சொப்பனம் நேரிடுறது. வாரணம் ஆயிர சூழபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர், பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். 10 பாசுரங்கள்னாலே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பொறிமுகம் தட்டி தீவளம் செய்து ஒரு வைதிக விவாகத்தையே இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றார். மத்தளம் கொட்டவரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். தன்னுடைய அப்பாட்ட சொல்றா. அப்பா சொல்றாரு, எப்ப சொப்பனத்துல வந்திருக்கோ நேர்ல சீக்கிரம் வரும், எதிர்பார்த்துன்னு இருப்போம்னு காத்துன்னு இருக்காரு. கனவுல ஊஞ்சல் ஆடுறது, கனவுல நலங்கு, கனவுல பச்சைப்பொடி சுத்துறது, மாலை மாத்துறது எல்லாம் வந்தது இல்லையா? பெரியாழ்வார் அந்த வடபத்திர சாயிக்கு பெரிய மாலை பண்ணி வச்சிருக்காரு, நில மாலை. இவன் இந்த கனவு வந்ததுல இருந்தே அதே சிந்தனையில இருந்து இருக்கா. அந்த கனவுல எப்படி பெருமாள் வந்தார், எப்படி பெருமாளுடைய கையை பிடிச்சுட்டோம், எப்படி தீவளம் சுத்தி வந்தோம், எப்படி ஊஞ்சலாடினா, எப்படி பச்சைப்பொடி சுத்தினா, எப்படி லாஜஹோமம் எப்படி பண்ணினா, எப்படி அம்மி மிதித்தோம், இதே அவளுக்கு வேற சிந்தனையே இல்லை. தன்னை மறந்து ஒரு நிலையில இருக்கா, ஒரு பாவ லோகத்துல இருக்கா. இப்படி கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது பெரியாழ்வார் பெரிய மாலை கட்டியிருக்காரு இல்லையா, அந்த மாலை தெரியறது, அவரை காணும். இந்த மாலை மாத்துறதெல்லாம் சொப்பனத்துல வந்ததுனால திடம்னு பெருமாளுக்கு போட்டுண்ட மாலைன்னு தான் கழுத்துல எடுத்து போட்டுண்டா. போட்டுண்ட உடனே தனக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. பெரிய கண்ணாடி வேணுமே. கிராமத்துல எல்லாம் பெரிய தோட்டத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கும், அந்த கிணறுல எட்டி பார்த்தா பிரதிபிம்பம் தெரியும். ஆண்டாள் போய் அந்த கிணத்துல எட்டி பார்த்து தான் மாலையோட எப்படி இருக்கும், கையில ஒரு கிளியை வச்சுண்டு சாந்து கொண்ட, அப்படியே அவளுக்கு கற்பனை. இத மாதிரியே பகவானும் மாலை போட்டு இருப்பார். பகவான் என் பக்கத்துல வந்து நின்னா நான் பகவானுக்கு இந்த அளவு வருவேனா, பகவான் எப்படி என்ன பார்ப்பார், இப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது பெரியாழ்வார் வீட்டுக்குள்ள வரார். மாலைய காணும், கோதையும் காணும். தேடி 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 தோட்டத்துக்கு வந்தா அந்த மாலையை ஆண்டாள் போட்டு இருக்கிறத, கோதை போட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு பகீர்னு, இவ்வளவு நாள் தான் பண்ணினே இந்த புஷ்ப கைங்கரியத்துக்கு தடையே வந்தது இல்லையே, இந்த பெண் குழந்தை இப்படி பண்ணிட்டாலே, இது பக்தியா, இது விளையாட்டா, இது அபராதமா, ஒன்னும் புரியல. ஏன் அப்படின்னு வாத்சல்ய பாவத்துல பக்தி பண்றவாளுக்கு கூட இந்த ஸ்ருங்கார பாவம் புரியாது.
புரியல அவருக்கு. தன் கைங்கரியம் தடப்பட்டுடக்கூடாதுங்கிற பயத்துல ஓடி போய் தோட்டத்துல இருந்த இன்னும் கொஞ்சம் புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு மாலையை கட்டி கோவிலுக்கு போனா, அந்த வடபத்திர சாயிக்கு அந்த மாலையை கட்டினோமானால் அந்த மாலை பொத்துன்னு அருந்து கீழே விழறது. அபராதம் நினைக்கிறார், அபச்சாரம் பண்ணிட்டோம் நினைக்கிறார். பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது பெருமாள் அர்ச்சக முகேன சொல்றான், இந்த மாலை எனக்கு வேண்டாம், கோதை சூடின மாலையே எடுத்துண்டு வா. அதுல கோதையுடைய கேசம் கூட இருக்கு. அந்த கேசத்தோட உகப்பா அந்த மாலையை பெருமாள் ஏத்துண்டா. ஆச்சரியப்பட்டார் பெரியாழ்வார். இப்படி இருக்கும் பொழுது திருமாலிருஞ்சோலையில இருக்கக்கூடிய கள்ளழகர் ஒரு குரத்தி மாதிரி வந்து குறி சொல்லிட்டு போறான் அப்படிங்கிறது தெரியறது. ஒரு நாள் பல்லக்கிலே பிரபு வரான், அவனோட 33 தேவர்கள் எல்லாம் வரா, அனந்தாள் வரார், கருடாழ்வார் வரார், நாரதர் வரார், பக்தர்கள் எல்லாம் வரா. ஒரு மூடு பல்லக்குல வந்து பெரியாழ்வார் கிரகம் எங்கே, பெரியாழ்வார் கிரகம் எங்கேன்னு கேட்டுண்டு பெரியாழ்வார் வீட்டுல வந்து கோதையை கூப்பிட்டு அந்த ஊர்ல அவ ஆசைப்பட்டா மாதிரி பெரிய பந்தலை போட்டு 5 நாட்கள் எப்படி அவ ஆசைப்பட்டாலோ அது மாதிரி சாஸ்திரோக்தமான கல்யாணம் நடக்கிறது பகவானுக்கும் அவளுக்கும். ஊர்ல இருக்கிறவாள் சில பேர் பகவானாம் அப்படிங்கிறா, சில பேர் பெரிய கோட்டீஸ்வரனாம் அப்படிங்கிறா, சில பேர் பெரிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு பிரபுவாம் அப்படிங்கிறா. இது யாருன்னே தெரியலையே, எந்த ஊருன்னே தெரியலையே அப்படிங்கிறா. கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் அவரே எடுத்துட்டு வந்துட்டாராம், பந்தல் முதற்கொண்டு அவர் கூட வந்தவாளே போடுறாளாம் அப்படிங்கிறா. சில பேர் சொல்றான், நம்மாத்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நன்னா இருக்குமே அப்படிங்கிறா. பெரியாழ்வார் ஜாதக கட்டை எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் அலையவே இல்லை, அவர் கொடுத்து வச்சவர்னு பேசிக்கிறா. இப்படி தெரிஞ்சா நம்மாத்து குழந்தையும் இன்னும் திருப்பாவை பாட சொல்லலாம்னு சொல்றா. இப்படி ஒருத்தர் பேசிட்டு இந்த 5 நாள் கல்யாணத்துல எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பகவான் கோதையை தன் கூட பல்லக்குல ஏத்தின்றான். கூட வந்தவர்கள் எல்லாம் வந்தா, பெரியாழ்வாரும் வந்தார். பல்லக்கு நடந்து 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 ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்துக்கு போச்சு. உபய காவேரி மத்தியில ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த சப்த பிரகாரத்தையும் பகவான் கோதையோட பிரதட்சணம் பண்ணினான். உள்ள பெரிய கருடாழ்வாருடைய மண்டபம். அடுத்த பிரகாரத்தை போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோமானால் அங்கிருந்து தன்னுடைய விமானத்தில் இருக்கக்கூடிய 4 தங்க கலசங்களை பகவானே தரிசனம் பண்ணி விஸ்வக்ஷேனரை பிரதட்சணம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய பாதுகையில சேவிச்சு உள்ள ஏறி சந்தன மண்டபம், காயத்ரி மண்டபத்தை தாண்டி துவய அனுசந்தானம் பண்ணக்கூடிய 2 தூண்கள், அங்க இருக்கக்கூடிய குலசேகர படியோட போய் பெருமான் தன்னுடைய நிஜஸ்வரூபத்துல பகவான் கலக்க கோதையும் ஓடி போய் பகவான ஆலிங்கனம் பண்ணிண்டு அங்க ரங்கநாதரோடு ஐக்கியமானாள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.